ஒரு காலத்தில் சென்னையை கலக்கி வந்த டபுள் டக்கர் பேருந்துகள் தற்போது எலக்ட்ரிக் பேருந்துகள் வடிவில் மீண்டும் சாலையை அலங்கரிக்க உள்ளதால் சென்னை வாசிகள் உற்சாகத்தில் உள்ளனர். 1980களில் தொடங்கி 2008ஆம் ஆண்டு வரை சென்னையின் நடமாடும் அடையாளமாக இரட்டை அடுக்கு பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தன. 17 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு தற்போது தேசிய தூய்மை காற்று திட்டத்தின் கீழ் சுமார் 10 கோடி ரூபாய் முதலீட்டில் 20 இரட்டை அடுக்கு மின்சார பேருந்துகள் இந்த ஆண்டின் இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. குறிப்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வார நாட்களில் அதிக தேவையுள்ள வழித்தடங்களிலும் வார இறுதி நாட்களில் பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கும் இந்த பேருந்துகளை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த பேருந்துகள் உயரம் அதிகம் என்பதால் அண்ணா சாலை, காமராஜர் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 90 பேர் வரை அமரும் வகையில் முழுக்க சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த இரட்டை அடுக்கு பேருந்துகளின் நிர்வாகத்தை தனியார் ஒப்பந்த நிறுவனமும் வழித்தடம் மற்றும் கட்டண நிர்ணயத்தை அரசாங்கமும் மேற்கொள்ள உள்ளன. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத்துக்கு அடுத்தபடியாக சென்னை பெருநகர சாலைகளும் இரட்டை அடுக்கு மின்சார பேருந்துகளால் பொலிவு பெற உள்ளன.